வணக்கம் அண்ட் வெல்கம் டு நோவாஜ் லைஃப் கேர் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ என்ன ரெசிபினா, இந்த முடக்கத்தான் இலை இருக்கு இல்லையா, இதை வச்சு ஒரு தோசை தான் வந்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ இது வந்து முட்டி வலி அது மட்டும் இல்லாமல் நமக்கு போன்ஸுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து இந்த ரெசிபி வந்து நான் ட்ரை பண்ணலாம், ஆல்ரெடி நிறைய சாப்பிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை ஷேர் பண்ணலாம் தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இது எல்லா இடத்துலையுமே மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி நிறைய புஷ்ஷஸ் புதர்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து இந்த செடி நல்லா வளர்ந்துருக்கும். ஸோ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இதை மறக்காமல் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கிறதுனால இதோட பெருசாக மெடிசனல் வேல்யூ இருக்க தெரிய மாட்டேங்குது. ஸோ பட் இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. பேக்கட் ஐட்டம்ஸை விட இந்த மாதிரி அதெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம். எங்கள் பாட்டிலாம் கூட அப்போ சாப்பிட்டதுனால தான் இப்போ வரைக்கும் அவங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்காங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த லீவ்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு ரெசிபியை அப்படியே அரைச்சி மாவில் மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றுறதுன்னு காட்டுறேன். ஹாய் கியூட்டிக்கா. நான் அந்த லீஃபை வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன புழுலாம் இருந்தால் இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் 2 தண்ணி வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க, ரொம்ப வாஷ் பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு நான் எடுத்திருக்கேன் இந்த லீவ்ஸை. தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த லீவ்ஸ் எல்லாமே நான் ஒரு ஜாரில் மாற்றிக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பரும் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகமும் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி லீஃப் அரைக்கும் போது. ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அரைச்சிக்கிறேன். இதனாலனா எப்பவுமே இந்த மாதிரி லீவ்ஸ் மட்டும் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சோன்னா சரியாக தரப்படாது. ஸோ கொஞ்சோண்டு வாட்டர் வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். எல்லாருமே பேசிக்காக தோசை மாவில் வந்து உப்பு போட்டு தான் நம்ம அரைப்போம். ஸோ இதில் வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச் வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் உப்பு போட்டுக்கிறேன், சும்மா லைட்டாக ஒரு டேஸ்ட்டுக்காக. ஸோ ஃபைனலாக நம்மளுடைய பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட்டாக க்ரீனாக வந்து வரும். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம தோசை மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 10 பேருக்கு தோசை ஊற்ற போகிறீங்க, இல்லை நீங்கள் எத்தனை தோசை ஊற்ற போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தனியாக மாவு எடுத்துக்கோங்க. இப்போ 5 தோசை ஊற்ற போகிறீங்கன்னா 5 தோசைக்கான மாவு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக அந்த லீவ்ஸை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் அந்த லீவ்ஸ் இருந்துச்சு, அந்த பேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சு நீங்கள் மறுநாள் கூட அகெயின் வந்து ஒரு 5 தோசை ஊற்ற போகிறீங்க, 5 தோசைக்கான மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் இந்த லீவ்ஸை மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நீங்கள் மொத்தமாக கூட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி வைக்க வேண்டாம். உங்களுக்கு எப்போலாம் தேவையோ அப்போ மட்டும் நீங்கள் தேவையான அளவு தோசை மாவு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் தோசை ஊற்றி சாப்பிடலாம். இது மார்னிங் டிஃபனாக கூட சாப்பிடலாம், இல்லை நைட்டுக்கு வந்து நீங்கள் டின்னராக கூட சாப்பிடலாம். ஸோ இது மூட்டு வலி பிரச்சனை எல்லாமே சரி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்காக இது ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் மசில்ஸும் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எங்கள் பாட்டியெல்லாம் அந்த காலத்தில் இந்த மாதிரி முடக்கத்தான் தோசை, பிரண்டை ஊறுகாய், ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுனால தான் அவங்க இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, அவங்க டயர்டாக வேலை செய்கிறாங்க. பட் நாங்கள்லாம் டயர்ட் ஆகிடுறோம். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த லீவ்ஸ் கிடச்சி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சமைச்சு தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் ரசம் கூட வைக்கலாம். ஸோ அந்த ரெசிபியை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தோசை அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இது மாதிரி எத்தனை தோசை வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் வந்து மீடியமில் வச்சு வேக வைங்க. ஏன்னா ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கொஞ்சம் கருகுன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த பச்சை வாசனை நமக்கு தெரியக்கூடாது இல்லையா, அதுக்காக கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு நான் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கிறேன். ஆனால் நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த க்ரீன் ஸ்மெல் அவ்வளோவா தெரியவே தெரியாது. ரியலாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பீஸா, பர்கர், இல்லை இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி சைட் பை சைடாக கொஞ்சம் நேச்சுரலானது சாப்பிட்டோன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக தான் இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்ம டேஸ்ட்டான க்ரீன் தோசை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச எந்த சட்னி கூட வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம், இல்லை எந்த குழம்பு கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஸோ ஹோப் யூ கைஸ் நீங்கள் இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.